சரணம். இன்னைக்கு வந்து ஏணிப்படிகளில் மாந்தர்கள் புக்கிலேருந்து நமது ஆத்மான்னு ஒரு சாப்டர் ரொம்ப நல்லா இருக்கும். அந்த சாப்டர்லேருந்து சில 2-3 பேஜஸ் படிக்க போகிறேன். இட்ஸ் அ லாங் ரீட். அதை வந்து மெயின் ரெஃபரன்சஸ் வந்து இந்த சிறந்த விவேகி, அதாவது நம்ம கிரடேஷன்ஸ் இருக்கும் இல்லையா, இன் ஹியூமன் லெவல்ஸ், அதில் சிறந்த விவேகி நம்பர் 5, முற்றின விவேகி நம்பர் 6, தெய்வ விவேகி 7, தெய்வ சாது 8, மகான் 9, 10 தன்னையும் துறந்த துறவி, 11 ஞானி. இந்த இந்த அத்தனையும் இந்த 2 சைடில் பெரியவா ரெஃபர் பண்ணியிருப்பா. இந்த மாதிரி நிறைய இடத்துல எழுதியிருப்பா. த டிஃப்ரென்சஸ் இன் லெவல்ஸ் அண்ட் ஹவு தே அப்ரோச் சம்திங் வில் பி வெரி டிஃப்ரெண்ட். அதை எடுத்து காட்டுறதுக்காக நிறையா எக்ஸாம்பிள்ஸ்லாம் ஃபுல்லாக பெரியவா ஸ்ப்ரே பண்ணியிருப்பா. இந்த பர்டிகுலர் செக்ஷன்லேயும் அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் இது படிக்கிறச்சே கோ பேக் அண்ட் ரெஃபர் த லெவல்ஸ். அப்போ தான் கொஞ்சமாவது புரியும். அண்ட் அகெயின் ரிப்பீட்டட் ரீடிங். ஏணிப்படிகளில் மாந்தர்கள் வந்து ஒரு சிட்டிங்கில் புரியவே புரியாது. ஈவன் எங்கள் அப்பா சொல்கிற மாதிரி 30 இயர்ஸாக படிச்சுட்டு இருக்கா, இப்போவும் ஃபுல்லாலாம் புரியாது. ஏன்னா இந்த புக் ஹேஸ் பீன் ரிட்டன் டு அப்பீல் டு டிஃப்ரெண்ட் லெவல்ஸ் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங். நம்ம எல்லாரும் மெஜாரிட்டி பீப்புள் பாமரர்கள். அதில் இன்னும் கொஞ்சம் சில பேருக்கு யூ மே நோ லிட்டில் பிட் அபவுட் யோகா, யூ மே நோ லிட்டில் பிட் அபவுட் ப்ரேயர், பக்தி, சரணாகதி, ராமாயணம், மகாபாரதம், அப்புறம் வந்து புராணங்கள், இதெல்லாம் உங்களுக்கெல்லாம் வேரியிங் லெவல்ஸில் புரிஞ்சிருக்கும் ஆர் தெரிஞ்சிருக்கும். பட் பெரியவா வந்து அத்தனை எசன்ஸும் ஏணிப்படிகளில் மாந்தர்களில் எழுதியிருக்கா. ஸோ அதனால் ரிப்பீட்டட் படித்தாதான் கொஞ்சமாவது புரியும். பட் ஓவராலாக நன்னடவடிக்கையில் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக இருப்பா. வெரி ஸ்பெஷலி பிகாஸ் மெஜாரிட்டி பீப்புள் ஆர் காமன் மேன், பாமரர்கள். அந்த பாமரர்களுக்கு அடுத்த லெவல் விவேகி, அந்த மாதிரி லெவலில் இருக்கிறவாளுக்கு ஆட்டோமேட்டிக்லி கொஞ்சம் நன்னடவடிக்கையெல்லாம் இருக்கும். பட் மெஜாரிட்டி அதனால தான் யூ கேன் கோ டு த நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் பெட்டர் பிஹேவியர் எப்படின்ட்டு போகும். அண்ட் லெவல் ஏற 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 பக்தி ஜாஸ்தியாகிண்டே வந்துடும். ஸோ இதை வச்சு நம்ம வந்து கீப் இன் மைண்ட் தட் திஸ் புக் நீட்ஸ் அ லாட் ஆஃப் ரீடிங், ரிப்பீட்டட் ரீடிங். அண்ட் இப்போது இந்த சாப்டரில் நான் படிக்கிறதுல வந்து குண்டலினி யோகம் பற்றி போட்டிருப்பா. ரெகுலர் ஹட்ட யோகம், சுவாச பந்தனம், அதை பற்றி எழுதியிருப்பா. அப்புறம் வந்து ஆத்மீகத்தை பற்றிலாம் எழுதியிருக்கா. ஸோ அதனால் நான் உங்களுக்கு முன்னாடியே இதை சொல்கிறேன். ஏன்னாக்க யூ கேன் பாஸ் மை வீடியோ நவ், கோ ரெஃபர் ஆல் த லெவல்ஸ் ஐ டோல்ட் யூ ஃப்ரம் சிறந்த விவேகி என்னன்னு நீங்கள் பார்த்துட்டு இந்த புக்கை, இந்த பேஜஸை படிச்சுட்டு திருப்பி போய் அது படித்தேன்னா கொஞ்சம் புரியும் என்ன பெரியவா சொல்கிறான்ட்டு. சரியா? ஸோ வந்து பேஜ் நம்பர் 542 எடுத்துக்கோங்க. இது நமது ஆத்மான்ற சாப்டரில் லாஸ்ட் 2-3 சைட்ஸில் வருது. சரியா? பேஜ் நம்பர் 542. நிற்க. சென்ற காலத்திய செயல் வேதாந்திகளோ தெய்வ விவேகிகளோ ஆத்மீக சக்திக்காக பாடுபடவில்லை. உலகை மாய்கையாக உணரக்கூடிய ஓர் ஜென்மாவை அடையாத வரையில் ஆத்மீக மகத்துவத்தை அடைய முடியாதென்பதை அவர்கள் முற்றிலும் அறிந்து வந்தவர்களாவார்கள். ஏன், மகான்கள் கூட ஆத்மீகத்திற்கு மனம் கொள்ளவில்லை. எனவே ஆத்மானந்த ஏற்பதற்கு சர்வ கலாச்சாலைகள் கிடையாது. வேதாந்திகளை முக்காலும் இழந்துவிட்ட இக்காலத்திலோ சுத்த பாமரர்களில் ஒரு சிலர் ஏதாவது ஆத்மீக சக்தியை அடைந்து விட வேண்டும் என்ற நோக்கத்தில் வேதாந்த புஸ்தகங்களில் பலவற்றை பக்கம் பக்கமாக புரட்டி பார்க்கிறார்கள். சிலர் பகவத்கீதையையும் தூய மந்திர சாஸ்திரங்களையும் உபனிஷத்துகளையும் படித்து பார்க்கிறார்கள். இப்படி பல புஸ்தகங்களை ஆராய முயலும்போது அவர்கள் மேலும் குழப்பத்தை கொண்டு விடுகிறார்கள். தவிர தங்களுடைய நோக்கத்திற்கு அவைகளின் மூலம் திருப்தியான உபாயத்தை காண முடிவதில்லை.
பொதுவாக இவைகள் அனைத்தும் பகவானிடத்தில் சரணடைய வேண்டும் என்றும் ஆசாபாசங்களை அகற்ற வேண்டும் என்றும் தன்னை நான் யார் அறிந்து கொள்ள வேண்டும் என்றும் பிரபஞ்சத்தை மாய்கை என்று உணர வேண்டும் என்றும் யோகத்தை ஏற்க வேண்டும் என்றும் கூறியிருக்கின்றனே தவிர துகையை செலுத்தி டிக்கெட்டு வாங்கி கண்காட்சியை கண்டு களிக்கும் விதத்தில் இவைகளை தெளிவாக்கவில்லை. எனினும் யோகம் என்ற கடைசி பதத்தை மட்டும் போற்றிக்கொள்ளும் இவர்கள் ஏதோ மூச்சை அடக்கும் சுவாசபந்தனம் ஓர் யோகத்தில் அமர்ந்து குண்டலினி சக்தியை உயர்த்தி கொண்டே வருவதாக கற்பித்து கொண்டு பார்க்கிறார்கள். முடிவு, மற்றைய மானிடர்களை காட்டிலும் ஒரு துளி அமானுஷ்யமான சக்தியையும் இவர்கள் அடைய முடியாமல் இருப்பதுடன் குறைந்தபட்சம் தங்களை பாதிக்கக்கூடிய சரீர உபாதைகளையோ பல்வேறு விதமான கஷ்டங்களையோ கவலைகளையோ தடுத்து நிறுத்தி கொள்வதற்கு கூட முயலாமல் மற்றவர்களுடன் ஒருவராகத்தான் உழல வேண்டியிருக்கிறது. இவர்களால் கோடையில் ஒரு நாளைக்காவது தண்ணீர் பருகாமல் இருக்க முடியாது. மேலும் தங்களுக்கு தோன்றிடும் வாழ்க்கை நோக்கங்களை கூட சாதித்து கொள்ளவும் முடிவதில்லை. நிற்க தகுந்த ஆரோக்கியத்தை கொள்ளாத இக்காலத்தியவர்கள் சுவாச பந்தனத்தில் முரட்டுத்தனமாக ஈடுபடும் பொழுது அவர்கள் மூளை கோளாறுகளுக்கோ முடக்குவாதியத்திற்கோ அல்லது வேறு சில சரீர உபாதைகளுக்கோ இலக்காகவும் நேரிடலாம். தவிர முற்றின விவேகி என்ற நிலையை அடைந்த பிறகுதான் கண்ணுக்கு புலப்படாத அளவில் இயங்கும் சில நரம்புகள் நாடிகள் யோகத்திற்கு உதவியளிக்கும் பக்குவத்தை அடைந்து வருகின்றன. ஆனாலும் தெய்வ சாதுக்களால் கூட யோகத்தை ஏற்க முடியாது. தங்கள் அறியாமலேயே யோகத்தை ஏற்பவர்கள் மகான்களாவார்கள். இதை ஆத்மீகத்திற்கு பூர்வாங்கமாக அமைவதாக கொள்ள வேண்டும். இதை தவிர பாமரர்களாலும் பயிலக்கூடிய ஹட்டயோகம் யோகாசனம் போன்றவைகளும் உண்டு. இவைகளை ஆத்மீகத்துடனோ அல்லது குறைந்தபட்சம் தெய்வீகத்துடனோ ஒப்பிட்டு மனம் குழம்ப வேண்டாம். மேலும் யோகாசனம் பயிலும் பாமரர்களுக்கு பசி தாகம் வேறு அதிகரிக்கும். இத்தகையவர்கள் ஒரு சில உடல் கோளாறுகளை தவிர்த்து கொள்ளலாம். யோகாசனங்களை தொடர்ந்து நீண்ட காலம் வரையில் ஏற்று வரக்கூடாது. அப்படி ஏற்று வந்தால் நரம்புகள் தளர்ச்சியடைந்து கடைசி காலத்தில் படுத்த படுக்கையில் அமர்ந்து பிறர் தயவை நாட வருந்த நேரிடும். எனவே யோகாசனங்களை ஏற்பவர்கள் தகுந்த ஆசானின் யோசனைகளை கேட்டு அறிந்து பயில வேண்டும். நிற்க சுவாச பந்தனத்தையும் பிராணாயாமத்தையும் முறையுடன் ஏற்று வந்த சென்ற காலத்தியவர்கள் அதை தெய்வ தியானத்திற்கு பயன்படுத்தி வந்ததுடன் அதன் மூலம் அற்புதமான ஆரோக்கியத்தையும் அவர்கள் ஏற்று மனோ உயர்வையும் எய்து வந்தனர். ஆனால் சாஸ்திரங்களில் விளக்கப்பட்டிருக்கும் குண்டலினி யோகம் என்பது முற்றிலும் மாறுபட்டதாகும். இந்த யோகம் தன்னையும் துறந்த துறவிகளால் பிரயத்தனத்தை கொள்ளாமலேயே ஏற்கப்படுவதாகும். குண்டலினியை உயர்த்தி கொள்வதாக காட்டிக்கொள்ளும் சங்கத்தினர்கள் நினைத்த மாத்திரத்தில் ஒரே நொடியில் சிதம்பரத்திலிருந்து சிக்கோகாவில் அமர்ந்து காட்ட முடியாது. பூட்டப்பட்டிருக்கும் அறையிலிருந்து வெளியே வந்துவிட முடியாது. எனவே துறவிகளை தவிர மற்றவர்கள் குண்டலினியின் மகத்துவத்தில் உரிமை ஏற்றுவிட முடியாது. குண்டலினியின் மகத்துவம் என்பதும் ஆத்மீக சக்தி என்பதும் ஒன்றே ஆகும். பொதுவாக வேதாந்த நூல்கள் வேதாந்திகளுக்காக அருளப்பட்டவைகளே அன்றி பாமரர்களுக்காக அல்ல. அதாவது சிறந்த விவேகிகள் முற்றின விவேகிகளாக செயல் வேதாந்திகளாக உயர்வதற்கும்
சித்த வளர்ச்சியை ஏற்பதற்கும் சந்நியாசத்தில் விருப்பமுள்ளவர்கள் பாசங்களை துறக்க ஆயத்தமாக்கிக் கொள்வதற்கும் அருளப்பட்டவைகள் ஆகும். தெய்வ பாசத்தை கொண்டுவிடும் மகான்களோ வேதாந்த நூல்கள் தேவையில்லை. வேதாந்த நூல்களை பின்பற்றும் வேதாந்திகளுக்கு தெய்வங்களின் ஒருமையின் தத்துவத்தை உணர்த்தி வந்ததுடன் அது அடுத்தடுத்து உயர்படிகளை கடக்கவும் உதவியளித்து வந்தன. இக்காலத்திலோ வேதாந்த வாழ்க்கையை வாயளவிற்கு மேல் செயலாற்ற முடியாத நவீனர்கள் தங்களை யோகி என்ற அளவுக்கு விளம்பரப்படுத்தி வருவதுடன் பதவியிலும் நிதியிலும் நாட்டத்தையும் கொண்டு வருகின்றனர். யோகிகளுக்கு பதவி ஏது, தனம் ஏது, விளம்பர ஆசை ஏது? யோகிகள் யாவற்றையும் அப்பாற்பட்டவர்கள் அல்லவா? எனவே நவீன யோகிகள் இன்றையிலிருந்தே பாமரர்களுள் நல்லவர்களாக உயர முயற்சி எடுக்க வேண்டுமே அல்லாது ஏதோ தங்களை மறுபிறவியை கொள்ளாத ஞானியைப் போல் பாராட்டிக் கொள்வது பாபமாகும் அப்படின்னு பெரியவா எழுதியிருக்கா. அடுத்த சாப்டர் வந்து சின்னாஞ்சாமியார். சின்னாஞ்சாமியார் தான் துறவி லெவல் வந்தது. அதில் வந்து சில வேர்ட்ஸ் இருக்காது, நான் படிக்கிறேன். அதுவும் கனெக்ட் ஆகிருக்கும் பாருங்கோ. வாழ்க்கை முறைக்கு பெற்றோர்கள் உண்டு, எண்ணுக்கும் எழுத்துக்கும் ஆசான் உண்டு, கலைகளை பயில்வதற்கு கலைஞர்கள் உண்டு, வேதாந்த நூலை கிரகிப்பதற்கு குரு உண்டு, தெய்வீகத்தை அடைய தெய்வம் உண்டு, ஆனால் ஆத்மீக சக்திக்கு தானே ஆவார் அப்படின்னு பெரியவா எழுதியிருக்கா. ஸோ இப்போ நீங்கள் படித்ததில் பார்த்தேன்னாக்க எப்படி வந்து துறவிகளுக்கு தான் அந்த குண்டலினி யோகம்ங்கிறது உண்டு. அதை வந்து நான் திருப்பி படிக்கிறேன். எனவே துறவிகளை தவிர மற்றவர்கள் குண்டலினின் மகத்துவத்தில் உரிமை ஏற்றுவிட முடியாது. அப்புறம் குண்டலினி எக்ஸ்பிளைன் பண்ணுறா பாருங்க. குண்டலினியின் மகத்துவம் என்பதும் ஆத்மீக சக்தி என்பதும் ஒன்றே ஆகும். ஸோ இப்போ சின்னாஞ்சாமியாரோட லாஸ்ட் லைனில் எழுதியிருக்க, ஆனால் ஆத்மீக சக்திக்கு தானே ஆவார். இது வந்து ஆத்மீக சக்தியும் குண்டலினியும் ஒன்றுன்னு எழுதியிருக்கா. அதே மாதிரி இந்த ப்ரீவியஸ் பேஜில் என்ன எழுதியிருப்பான்னாக்க, முற்றின விவேகி என்ற நிலையை அடைந்த பிறகுதான் கண்களுக்கு புலப்படாத அளவில் இயங்கும் சில நரம்புகள், நாடிகள் யோகத்திற்கு உதவியளிக்கும் பக்குவத்தை அடைந்து வருகின்றன. ஆனாலும் தெய்வ சாதுக்களால் கூட யோகத்தை ஏற்க முடியாது. தாங்கள் அறியாமலேயே யோகத்தை ஏற்பவர்கள் மகான்கள் ஆவார்கள். இதை ஆத்மீகத்திற்கு பூர்வாங்கமாக அமைவதாக கொள்ள வேண்டும் அப்படின்னு எழுதியிருக்கா. இது அவ்வளோ ரொம்ப இன்டெப்த்துன்ன இந்த 2-3 இதெல்லாம். ஸோ ஒன்று வந்து ஃபிசிக்கல் எக்ஸிஸ்டன்ஸில் இந்த நரம்பு சக்தி எல்லாம் இருக்குது. அதுவுமே அந்த முற்றின விவேகி லெவல் முடித்து அப்போ தான் அந்த நரம்பே ரெடி ஆகுதுன்னு எழுதியிருக்கா. அப்புறம் வந்து மகான்கள் லெவலில் வந்து தாங்கள் அறியாமலேயே யோகத்தை ஏற்கிறார்னு எழுதியிருக்கா. அதே மாதிரி என்ன எழுதியிருக்கா, சில மகான்கள் வந்து அந்த அந்த பேர்த்தில் அந்த மகானோட லெவலில் முடிச்சுடுவா. அடுத்த லெவலில் வந்து அந்த அப் டு மகான் ஃபாஸ்ட்டாக வந்துட்டு அப்புறம் துறவி நிலையெல்லாம் அடைஞ்சிருப்பான்னு எழுதியிருப்பா. ஸோ அந்த பேஜ் 544ல் குண்டலினி யோகம் தன்னையும் துறந்த துறவிகளால் பிரயத்தனத்தை கொள்ளாமலேயே எஃபர்ட் போடாமே அவளுக்கு அது வந்துடுறது. அதோட மெயின் எக்ஸாம்பிள் எப்படி தட் வி நோ சம்படி ஹாஸ் குண்டலினி வந்திருக்குனாக்க, ஒரே நினைத்த மாத்திரத்தில் ஒரே நொடியில் சிதம்பரத்துலேருந்து சிகாகோவில் அமரக்கூடிய அளவுக்கு அவளுக்கு அந்த துறவிகளுக்கு சக்தி இருக்குது. அதே மாதிரி
அ ஒ ஒ வ பூட்டியிருக்கும் அறையிலிருந்து வெளியே வந்து விடவும் முடியணும். இதெல்லாம் பண்ண முடியாம இருக்கிறவா யாரும் குண்டலினி ரீச் பண்ணிட்டேன்னு டிக்ளேர் பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் துறவி லெவல்ல பீப்பிளையே கண்டுக்க மாட்டா. அவ வந்து தன்னையும் துறந்த துறவி, தெய்வ பாசத்தையும் அகற்றியவர், பேரின்பத்தில் இருப்பவர்ன்னு பெரியவா எழுதியிருக்கா. ஸோ அதனால குண்டலினிலாம் நாட் அ சிம்பிள் மேட்டர். பட் நெறையா இடத்துல பெரியவா எழுதியிருப்பா. அந்த துறவி லெவல்லாம் வந்தாக்க, துப்பாக்கியால நீ எடுத்து சுட்டாலும் அவ சாகக்கூடாது. ஆனா துறவி நெனச்சு, நான் ஓகே டைம் ஃபார் மீ டூ லீவ் திஸ் பாடி. அடுத்த பாடிக்கு நான் போகணும். ஒரு அடுத்த பர்த்துக்கு போகணும். இல்லன்னா ஒரு யாருக்குமே கண்ணுக்கு தெரியாம நான் சஞ்சாரம் பண்ணணும்னு துறவி நெனச்சா என்ன வேணா நடக்கலான்ட்டு எழுதியிருப்பா. ஸோ வாட் வி திங்க் இஸ் அ a science. It's actually not. It is a lot more complicated than that. அண்ட் சொன்ன மாதிரி இதுக்கெல்லாம் காசு கட்டி போய் கற்றுக்கிறதெல்லாம் ஒர்த் இல்லை. மேக்ஸிமம் நம்ம குழப்பத்தில் தான் உட்காந்துருப்போம். சிம்பிளான ப்ராப்ளம் கூட நம்மளால் சால்வ் பண்ணியிருக்க முடிஞ்சிருக்காது அங்கன்னு எழுதியிருக்கா. ஸோ இது வந்து நீங்கள் நிறைய தடவை படிங்க. நானுமே இதை திருப்பி திருப்பி படிக்க போகிறேன். சில ஒரு 2 இடத்துல கொஞ்சம் வேர்ட்ஸ் எல்லாம் முழுங்கிட்டேன் அந்த மாதிரிலாம். ஸோ நீங்களே எடுத்து படிங்கோ. டெஃபினெட்லி இந்த இதுக்கு நீங்கள் பென்சில் அண்ட் அண்டர்லைன் பண்ணி வச்சு திருப்பி படிக்கிறது வெரி வெரி யூஸ்ஃபுல். அகெயின் திருப்பி அந்த லெவல்ஸ் எல்லாமும் படிச்சுட்டேன்னா உங்களுக்கு இன்னுமே புரியும். ஏன்னா அந்த ஒரு இடத்துல எழுதியிருக்கால, நீங்கள் வந்து அந்த முற்றின விவேகி நிலையை அடைந்த பிறகுதான் கண்களுக்கே புலப்படாத அளவில் இயங்கும் சில நரம்புகள், நாடிகள் யோகத்திற்கு உதவி அளிக்கும் பக்குவத்தை அடைந்து வருகின்றன. ஸோ அந்த லெவல் வரைக்குமே அதுகள் அந்த நரம்பெல்லாம் கூட ரெடியா இல்ல. அதுக்கப்புறம் தான் அந்த நரம்பே ரெடியா ஆகுதுன்னு எழுதியிருக்கா. இதெல்லாம் பியூட்டிஃபுல்லி ரிட்டன் பை பெரியவா. ஸோ படிங்கோ. அடுத்தது வேற ஒரு ரெக்கார்டிங்கில் பார்க்குறேன். இதே குண்டலினி இன்னொரு இடத்துல கூட ரெஃபர் பண்ணியிருப்பா. அதாவது ஸ்பைனல் கார்டை வச்சு ஒரு ஸ்னேக் அண்ட் ஸ்பைனல் கார்ட் கம்பேர் பண்ணி எழுதியிருப்பா. ஸோ அதுவும் நான் அடுத்ததில் போடுறேன். பெரியவா சரணம்.